ஊத்தப்பம் இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை. 6400 பாவி. இது நல்லா இருக்கும் போல இருக்கு. 20,000 2,10,000 எல்லாம் வெளிநாட்டவர்களே எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. எல்லாம் பண்ணுறா உச்சகட்ட பணக்காரனாக தான் இருக்கும். அந்த பிராண்டுகள் வந்து நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாமே கையாலே. அது வந்து எப்படி வாஷ் பண்ணணும்? ஷார்ட் குர்த்தா, அது பிறகு கொஞ்சம் லாங் குர்த்தா, அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி கேரளா காதின்னு சொல்றது. இது நீங்கள் டாப் மட்டும் வேணா டாப் படிக்கலாம். கடைக்கு வந்து ஆள் தேவை. முட்டும் நல்ல சாஃப்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து கொழும்பு மாவட்டத்தில் 2வது நாள். நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நான் இங்கே வந்ததோடு முடிச்சிருப்பேன். நேற்று இரவு வந்து கஜாலினி ஆட்கள் வந்து வந்துட்டோம். குறிப்பாக இன்றைக்கு வந்து எங்களோட பிளான் அப்படின்றத விட அம்மா அப்பாக்களோட பிளான் தான். விடியப்புறம் சாப்பிட்றதுக்காக வந்து A to B அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அடையார் ஆனந்த பவன் அப்படின்னு சொல்லிவிடும். அந்த கடைக்கு வந்துடுறேன். நான் 11 மணிக்கு தான் திறப்பின பண்ணி இது வெள்ளன்னே திறந்துருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கர க்ரௌட். நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து வந்து எல்லோரும் இங்கே தான் பாடுவாங்க போல இருக்குது. நான் இது வரைக்கும் போனதில்லை. உள்ளே போய் பார்ப்போம். பரவாயில்ல, ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நான் நினைக்கல எங்களுக்கு இப்போ தெரிவின உதவியெல்லாம் பார்ப்போம். இப்போ இதில் ஃபுல்லாக வந்து மெனு பார்க்குறோம். அதில் எல்லாமே பரோட்டா, நார்த் இந்தியன் சாப்பாடு, அதே மாதிரி ஊத்தப்பம் இருக்குது. ஊத்தப்பம் டிப் ஊத்தப்பம் எல்லாம் நல்லா மொத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி யோசிக்கக்கூடாது. இதில் பரோட்டா வந்து சில்லி பரோட்டா வந்து 990 இலங்கை காசு. நல்லா உழைக்கிறாங்க. அதால் வந்து இப்போ நெய் ரோஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணுவான். நத்தார் பாபா நம்ம மொபைல் இது மாதிரி இருக்குது, தொப்பி மாதிரி. தொப்பியை தற்போது உடைக்கிறார், தொப்பியை தற்போது மடிக்கிறார். அதோட நான் வந்து மசாலா தோசை, நானும் அப்பா வந்து மசாலா தோசை நான் வந்து சாப்பிட்றேன். சரி, இப்போ வந்து குலாப் ஜாமுன் வேண்டினா சரி 4 இது நான் சாப்பிட்டதில் வித்தியாசமாக இருக்குன்னா அது வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். இது 4மே வந்து 1045 ரூபா. இந்தியாவில் இதே 2 கலரில் இருக்குது. அதுதான் தெரியல, கருப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண தான் வேண்டியிருக்கு. சரி, முதல்ல அதை சாப்பிடணும். அதை டேஸ்ட் தெரியாமல் இருக்கு. கருப்பு சாப்பிடணும். இல்லை, இது மாதிரி சாப்பிட்ருக்கேன் தானே. இப்போ கருப்பு என்ன உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கும்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் மிக்ஸ் வந்து இதாக இருக்கும் போல ஃப்ளேவர். அப்படிதான் இருக்கேன். அப்போ இதில் தான் டேஸ்ட் வர போல இருக்கு. கருப்பு தான் டேஸ்ட் வரும். அப்படி ஒன்றும் இல்லை. இது நல்லா பொரிபட்டுது, இது பொரிபடையில். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து ஜெஸ்ஸி விளக்கு சாப்பிட போகிறேன். ரெண்டு முறை டேஸ்ட் தானே. சரி, இப்போ சாப்பிட்டுட்டோம். குலாப் ஜாமுன் வந்து ஓகே, சாப்பாடு வந்து ஓகே, இந்தியன் முறைப்படி வந்து இருக்குது. ஆனால் விலை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். எல்லாமே ஹை ரேட். ஒரு பூரி நாங்கள் சாப்பிட்டு 800 ரூபாயோ அப்படி தான் வந்தது, வேறு வழி இல்லை. சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு போகிறோம். நிதாஸ் அதாவது எங்களோட சரோஸ் ப்ரோன்ற கடைக்கு தான் வந்து போகிறோம். அங்கேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன்னா அந்த கடைக்கு போகணுமெண்டு. இதுலேருந்து 2 கிலோமீட்டர் காட்டுது, அப்படியே வெளிக்கிடும். அன்றைக்கி 5 பேரும் இருந்து போகிறதுக்கு வந்து வெகனார் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. தாராளமாக வந்து இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. லக்கேஜ் என்ற ஒரு விஷயம் தான் வந்து எடுக்கணும். அதுவும் வந்து ஒரு 2 லக்கேஜ் வந்து தாராளமாக கொண்டு போகலாம். சரி, வெளிக்கிடுவாங்கடா பயணத்தை. இப்போ வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணினேன். மெம்பர்ஸ் இருக்கோ தெரியல. காலேஜ் போல இருக்குது. இப்போ அந்த கடைக்கு போகிற பிளான் வந்து ஆஃப் ஆகி கூல் பிளானுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த கடை வந்து 2 மணிக்கு தான் திறக்குமா. உண்மையிலே எனக்கு அந்த அப்டேட் வந்து தெரியல. இதில் வந்து நார்மலாகவே வந்து நல்ல உடுப்புகள் கொஞ்சம் விலையாக தானே இருக்கும், ஆனால் பரவாயில்ல. உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இதில் பாருங்கள் ஆரம்பம் வந்து எப்படி இருக்குண்டு. இதில் எல்லா வகையான கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து உடுப்புகள் எல்லாமே இருக்குது. லோன்லேயும் விட்டு மாதிரி ஒரு கடை. இதில் எனக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடிகள் இருக்கா, எவ்வளோ விலைன்றதையும் பார்ப்போம். இது நல்லா இருக்குது. அப்படியே எவ்வளோ விலையன்று பார்த்தீங்கன்னா 2,990 வந்து போட்டிருக்கணும். இது ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குமான்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பக்கத்தில் இருக்குது. இது மெல்லிய லேயராக இருக்குது. இப்போ நான் பார்த்தது மட்டும் தான் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. இதுதான் ஓகே இருக்கும்போன்றது. அப்படியே உள்ள வரைக்கும் கீழ் பக்கம் வந்து சின்னப்படி எங்களுக்கான இதில் சூக்கேஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே தான் அப்படியே கேர்ள்ஸுக்கான உடுப்பு இதில் பாருங்கள் இருக்குது. வித்தியாசமான உடுப்புகள் நல்லா இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கஜாலினி வந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கா. இப்போ இதில் விலையை பார்த்துட்டு அணிஞ்சு பாருங்கள். நோம்பலை இது என்ன பேருண்டு கூட தெரியல. டொப்மெண்ட் நினைக்கிறேன். 6,490 ரூபா. அதே மாதிரி இது வந்து 5,990 ரூபா.
ஒரு ஜீன்ஸ் எடுக்கிற காசு வந்து இதில் இருக்குது. சரி, இதில் ஒரு பார்த்தவா இது என்ன விலையாக இருக்கா அப்படி பார்த்து சொல்லுங்கள். 5000 ரூபா. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டொப்புக்கு அந்த எப்படி ஜீன்ஸ் போட்டு போட நல்லா இருக்கும். வேணும் இந்த இது விலைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். பிராண்டட். ஆனிவர்சரி கிஃப்டா அப்படி ஒரு விஷயமே நான் செய்ய மாட்டேன். ஓடாங்கால எடுத்த வீச்சுக்கு வந்து வச்சுட்டு பார்த்துட்டு ஏன்னா இந்த காசுக்கு வந்து தான் நோன் லிமிட்டில் வந்து 3 உடுப்படுப்போம். என்னடா 6000 ரூபாய் அந்த டாப் தனி இதில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் இங்கே பாய்ஸ் இந்த செக்ஷனை வந்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வாட்டால் ஒரு நல்ல வாட்டா வேண்டலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். நான் இதுகள் தான் கலாலாமல் இதையே வந்து வச்சுருக்கணும். இஞ்சாலையும் அதே கலெக்ஷன் தான் இருக்குது. இந்த வாட்டாலாம் நல்லா இருக்கும், போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சால் பார்க்க இங்கே வந்துட்டாள் இந்த வாட்டா தேடி உலகளோட இன்றைக்கி சரி சம்பவம் தான். சரி, இப்போ கடைசியாக வந்து இந்த வாட்டா வந்து வேண்டிட்டேன். 43 சைஸ் நல்லா இருக்குது. கீழ் மெட்டீரியல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ காலம் பாவிக்குதுன்றதையும் பார்ப்போம். இப்படி போடுறதில்ல வளமையாக, ஆனாலும் போடணுன்ற ஒரு ஆசை. ஒரு மாதிரி அந்த வாட்டா செக்ஷன்லேருந்து தப்பிச்சு இங்கே டிஷர்ட் கடையில் வந்துட்டேன். இதில் வந்து 20 வீதம் வந்து ஆஃபர் அதுகளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். 15 வீதம் 10 வீதம் ஒவ்வொரு டிஷர்ட்டுகளும் வந்து இதில் அந்த 1000 டிஷர்ட் இந்த பிறகு இதில் இருக்குது. இதெல்லாம் பாவிச்சேன் 1850 ரூபா. அதுவும் இதெல்லாம் இதை பார்த்து எடுக்கணும். இப்போ மேலே போய் 1850 ரூபா டிஷர்ட்டில் 2, 1150 ரூபா டிஷர்ட்டில் 1 எல்லாம் எடுத்தாச்சு. சின்ன பார்த்தே 10,000 காசுக்கு வந்துட்டு அவ்வளோதாமே. இனி எங்கேயுமே வந்து எதுவுமே விடக்கூடாது. இப்போ எல்லாம் வந்து ஏறிட்டோம். இதுலேருந்து அடுத்து தான் நோன் லிமிட்டுக்கு வந்து போயினோம். அதுக்கெல்லாம் உள்ளே போகக்கூடாது. இப்போ ஃபுட் மாலுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுக்கொண்டு இதில் வந்து அந்த அம்மா அப்பாக்கள் படிப்பிக்கிற பிள்ளையில் வந்து இன்றைக்கு ஒரு வீட்டை மாதிரி ஒரு லஞ்ச் ஒன்று எடுக்கிறதுக்கு பேர் பண்ணது. அதுவும் வந்து எங்கேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வளமையாக சாப்பிட்ற இந்த சோறு கறி சாப்பாட்டு கடை அந்த அம்மாவுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றதால இங்கே எல்லோரையும் வர சொல்லியிருக்கணும். அதில் காட்டுறது வந்து அந்தளவு நல்லா இருக்காது. நாங்கள் செய்கிறத பார்ப்போம். இந்த கடை தான் பாருங்கள், ஃபுல் ரோடாக இருக்கிற சாப்பாடு. எனக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி பிரியாணி, அதாவது மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி இருக்குண்டு. அதே மாதிரி கயாலினிக்கு வந்து நாஸ்ட் அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டீம் வந்து வந்திருக்கணும். நிறைய பேர் 7-8 பேர் வந்திருக்கிறேன். 7-8 பேரே படப்பி வச்சிருக்கணும். சாப்பிட்டு முடிஞ்சு அவையிலும் கதைச்சி முடிஞ்சு நேரம் சரியாக 4 மணி. இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வெளிக்கிட வேண்டியது தான். சரி, இப்போ கயாலினி அடுத்ததாக தனக்கு கிராப் ரன்னர் வேணும்னு சொல்கிறா. அதையும் போய் வேண்டுவோம். கிராப் ரன்னர் போகிறதுக்கு முன்னுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்கின் பிஆர் அப்படின்னு சொல்லி உண்டு. இதில் வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லாயிருக்கும். இது என்ன கேமா ஒரு சுழட்டி பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஓகே, இதில் நிற்குதுன்ட்டு தெரியல. வாய் என்ன ஹாட்டஸ்ட்டு ஸ்கோச்சு பட்டரு ஸ்கோப்பு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. கயாலினி இப்போ சுத்தட்டும். எதில் நிற்குதோ தெரியல. இது என்னட்டே தெரியல, சும்மா சுத்த வேண்டியதான். நிறைய நேரம் சுற்றுது. காஃபி அவ்வளோதான். இதில் இப்போ எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஆளுக்கால் ஆர்டர் பண்ண முடியும். இது நல்லா இருக்கும் போல் இருக்குது இந்த நீளம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாண்டா 5 ஆர்டர் பண்ணிட்டோம். இதில் பேர்களெல்லாம் தெரியலை. ஆனால் இதில் வந்து நான் ப்ளூ கலர்லாம் வந்து ஆர்டர் பண்ணேன். இப்போ நான் தான் அதை ஆர்டர் பண்ணேன். ஆனாலும் வந்து கயாலினி அதை எடுத்துட்டா. சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கண்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன், நாங்கள் குடிக்கிறேன்னு சொல்லுவேன். ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது? இப்படி என்ன நல்லா இருக்குது. எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல வேணும். ப்ளூபெர்ரி டேஸ்ட் இருக்கு. அதோட ஏதோ டேஸ்ட் இருக்கா, எனக்கு என்னன்னு தெரியும். சரி, அப்போ இதையும் குடிச்சு பாருங்க. இது வந்து ஹனி நினைக்கிறேன். என்னது வித்தியாசமாக இருக்கா? சொரசொராண்டி இருக்கு. சொரசொராண்டி இருக்கா? வித்தியாசம். இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓகே, இது இந்த மண் விழுங்கின என்ன மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் பிடிச்சி முடியங்க தான் இன்னும் ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயத்தை வந்து கயாலினி கண்டுபிடிச்சாரு. இன்னும் பிடிச்சேன், கடிச்சு விட்டுட்டேன். வாய்க்குள்ள எல்லாம் படிக்குது. அது நாளைக்கு பபிள்ஸ் அடிக்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க போல இருக்குல்ல. எல்லாமே வந்து இப்போ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. இதில் நான் ஆர்டர் பண்ண இந்த ப்ளூ வந்து தான் நல்லா இருந்தது. மற்ற என்கிட்ட வந்து மண் மாதிரி இருக்குது. குடிச்சிட்டு அப்படி அடுத்து எனக்கு கிராப் இடமில்லைக்கு போகாமல் இதில் ஒரு பிராண்டட் கடை உண்டு, பேரெல்லாம் தெரியலை. விலை வந்து பார்த்துனாங்க. இந்த ஹீல்ஸ் எவ்வளவு? 28,950. இப்போ ஆஃபர் போகுது 30 வீதம். ஜஸ்ட் 20,565 ஜஸ்ட். இதெல்லாமே வந்து நான் சாத்தியப்படாத விஷயங்கள். ஆனால் இது வேண்டாங்களும் இருக்கிறது தானே இலங்கையில். பைக்கில் பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து இன்னும் வச்சிருக்கணும். இன்னும் நிறைய பேர் வந்து இதில் ஃபோட்டோ வீடியோவில் எடுத்து கொண்டிருக்கணும். இதில் இருந்து அம்மாக்கள் ஏதோ வேண்ட போயிடுமா. அப்போ அதால் வந்து மேலே போகிறோம். நாங்களும் அதெல்லாம் யோசிக்கவே பாடைஞ்சலாம் வந்து வேண்டுறதுக்கு. கல்யாணம் ஏதாவது வேண்ட போகிறீங்களா?
அப்போ நமக்கு நோ லிமிட் மாதிரியான கடையில் இருந்து அப்படியான கடையில் அதுவும் இருக்கு நெக்லஸ் இதெல்லாம் இருக்குது. நான் நினைக்கல இதெல்லாம் அதில் எப்படி எவ்வளோ அதுக்கு வேறு வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது 2,10,000 ரூபா. அதுவும் வந்து 2,10,000 ரூபா. 1985 இருக்குது. ஏன்னா சவரோ சிக்ஸியா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. தெரியல என்னண்டு டைமண்டா என்ன ஏதோ தெரியல. அப்படியே ஒவ்வொரு மாடியாக போய் சுற்றி பார்க்க அப்புறம் இதில் போகிறதே வந்து அந்த காலத்தில் வந்து உங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பயன்படுறதுக்கு. இப்போ வந்து தாராளமாக வந்து பழகிடுச்சு. அடுத்த வாரத்தில் கால் வைக்கணுன்றது யோசிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் என்ன ஸ்பாஸ் லோன் எல்லாமே வந்து பிராண்டட் கடைகள் தான் வந்து இந்த மாலில் பொறுத்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே இந்த கடையில் போய் தெரியல பார்ப்போம். உடனே ஒரு கடைக்கு வந்து போய் பார்த்துனாங்களே எவ்வளோ என்ன மாதிரி ப்ளவுஸ் ஒன்றுமே இல்லை. எங்கள்ட பெர்மனெண்ட்லாம் எடுத்த ஒரு 1000 ரூபாய்கள் எடுக்கிற ப்ளவுஸ் 10,450 ரூபா. ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். லாகர் கேட்டோ இதை ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த ஸ்ரீலங்காவில் மேடாகிற எல்லா பொருட்களையும் வந்து இதில் வச்சிருக்கிறோம். இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் வெளிநாட்டவர்களை இல்லை இங்கே வேறாக்களை டார்கெட் பண்ணி செய்கிற விஷயங்கள். இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா 2,800 ரூபா. இந்த சின்னனு அப்படி எடுத்த மாதிரியே வச்சுட்டு போயிடணும். இப்போ இந்த கடையை பாருங்கள் அப்படி எவ்வளோ பொருட்கள் இருக்குண்டு. இது எல்லா இடத்துலையும் செய்து விற்கணும். இந்த விலையை வந்து 3,800 3,600 அந்த இது பார்த்த நாள் பேர் தெரியல. குறிப்பாக வந்து எப்படி தட்டுங்க அப்படி உள்ளங்கையில் விரித்து வச்சுருக்கணும். அப்படி இந்த கோயில் மணியோசை அடித்து லோங்கில் கேட்குற மாதிரி இருக்குது. சரி நல்லா தானே இருக்குது. வேண்டுவோம் வேணா 38,000 ரூபா காட்டு. அது 30 விலையை காட்டு. 38,000 ரூபா. யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது இதெல்லாம். அதே மாதிரி இதில் இருக்க புத்தசிலே வந்து அதான் புத்தசில் வந்து 22,750 ரூபா. இதெல்லாம் நான் நினைக்கல 2 லட்சம் சொல்லுவாங்க அவ்வளோ இருக்குது. செஸ் போர்ட் ஒன்று பார்த்தேன்னா இந்த ராஜா மந்திரி இந்த அதுகள் எல்லாமே வந்து ஒரு செட்டப்பில் வந்து செய்து வச்சிருக்கணும். இதுலேயும் பாருங்களேன் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த முகமூடி இருக்குது தானே அந்த கழுத்துற சைடில் எல்லாம் போவாஸ் எவ்வளோண்டா 62,500 ரூபா வந்து போட்டிருக்கிறேன். இதில் அந்த சாப்டரே வந்து இருக்குது. இதில் எல்லா விதமான பொருட்களும் வந்து வேண்டலாம். இப்போ 1ஆம் மாடியில் நிறைய கடைகள் வந்து பார்த்தாச்சு. இதில் இல்லை அப்படியே ஒவ்வொரு மாடியாக போய் கடைகளுக்கு போகலாம். சரி விலை தான் பயங்கரமாக இருக்குது. ரோபோ மாதிரி அருள்ண்டு கொண்டு போகுது. இதுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் உடுப்பு கடைகள் தான் இருக்குது. கோண்ட் ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இது வந்து நல்ல பிராண்டடான கடை இருக்கும் போல் இருக்குது. கொஞ்சம் ஹைஃபை ஆனாக்கள் எல்லாம் வண்டி போடலாம்னு நினைக்கிறேன். நார்மலாக இந்த ப்ளவுஸில் விலை வந்து எவ்வளோண்டு பார்த்திங்கன்னா 5,590 ரூபா. இதில் ஒரு ஆள் இருக்கிற பொம்மை அதே மாதிரி நிறைய பேக்கில் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. தனிக்கரை பிராண்ட் போல் இருக்குது. இதில் ஒரு ஆள் இந்த ஜீன்ஸ் பார்த்தா 7,990 ரூபா. 2 உடுப்பு 3 உடுப்பு எடுக்கிற காசு நாங்கள் பார்த்துட்டு போது ஒரு கேர்ள் ஒரு ஆள் போட்டிருந்து இந்த சட்டையை வந்து பார்த்தவா என்ன விலை போட்டிருக்கீங்க வந்து பார். நான் நிறைய சாய்ஸ் இருக்குது. இங்கே 9,990 ரூபா. சரி எல்லாம் பண்ணுறா உச்சகட்ட பணக்காரனாக தான் இருக்கும். இப்போ வந்து பாய்ஸுன்ற ஒரு சாப்டருக்கு வந்து நாங்கள் இதில் வந்து ஜீன்ஸுன்ற விலை வந்து பார்த்திங்கன்னா 14,450 ரூபா. கொக்கோ பிராண்ட் அப்படின்னு சொல்லினோம். அதே மாதிரி இந்த ஷர்ட்டுன்ற விலை வந்து 7,430 ரூபா வந்து போட்டிருக்கிறோம். நெருப்பு விலைகள் இப்போ வந்து பார்த்துட்டு போன ஒரு வந்து 4,000 டிஸ்கவுண்ட் வேணும். இப்போ 12,000 சும்மா தலை சுற்றுது. இது எவ்வளோ விலையை காணலை. பாருங்கள் இந்த ஷர்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இதோட விலையும் 7,590 ரூபா. ஆனால் இந்த மெட்டீரியல் இருக்குது பாருங்கள். சிலதல் பியூர் காட்டன் இதெல்லாமே என்னென்னு தெரியல. இந்த இப்படியான பிராண்டுகள் வந்து நான் பார்த்ததே இல்லை வேறு கடையில். இதில் ஒரு ப்ளவுஸ் ஒன்று பார்த்தேன். இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணேன். இது ஒரு கை இருக்குது. இதெல்லாம் எப்படி போடுறேன்ட்டு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதோட விலையும் 10,200 ரூபா. அப்படியே சுற்றி பாருங்கள். எல்லாமே வந்து நல்ல பிராண்டுகள் நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. டீசெண்டான ஸ்டைலிஷாக இருக்குது. ஆனால் விலைகள் வந்து நல்ல உக்கிரமாக இருக்குது. அதை நீங்கள் எடுக்கலாம் வந்தா. சரி இப்போ அதில் விலை கேட்டது தான் அப்படியே வந்து வெளியில் வந்துட்டோம். இதெல்லாம் மூஸ் பிராண்டுகளெல்லாம் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து வேண்டிட்டோம். கடைக்கு போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கே நிற்கல இன்னொரு விஷயத்தை வந்து கவனிச்சோன்னா இதில் பார்த்திங்கன்னா 3 கார் வந்து கொண்டு விட்டுருக்கணும். அது என்ன பிராண்ட் அப்படின்றது தான் வந்து தெரியவே இல்லை. எல்லோரும் என்னத்துக்கு இதுக்காக ஒவ்வொரு நாளும் வருவாங்களா இல்லை எங்களை மாதிரி அப்பப்போ வந்துட்டு போவாங்களா இவ்வளோ வெறும் என்ற கேள்வி எனக்கு எப்பயுமே வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. நிறைய முடிவு கண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. இப்போ கார் பார்க்கு போய் கொண்டு இருக்கிறோம். இந்த கார் பார்க்லேயும் வந்து ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும். பேமெண்ட் வந்து அதில் இருக்கிற ஒரு மிஷின்லேயே வந்து பண்ணிட்டு போகணும். இப்போ இதில் பாருங்கள் இந்த மிஷினில் வந்து நாங்கள் பே பண்ணணும். காரணம் நம்பர் வந்து கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். இதில் என்ன பேமெண்ட் வெஹிக்கிள் நம்பர் CBB 5,300 5,200 அடி விடுது கன்ஃபார்ம்.
1000 ரூபா. ஓ போய் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேலே நிற்கிறோம். இது பிஞ்சு போச்சு. சரி, இந்த ரெசீட்டை வந்து வச்சுருக்கோம். ஆனால் அங்கேயே வந்து பார்க்க மாட்டேன்னா ஓட்டோ வந்து அந்த மிஷின் வந்து திறந்து விட்டுறேன். இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து LMT 306 ஒரு என்னென்னு தெரியல, ஸ்கூலா இல்லை கம்பெனியானு தெரியல, ஃபுல் ஃபன் பண்ணிட்டு போய் கொண்டிருக்காங்க. என்ன பெரிய லோரிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் டபுள் டக்கர் பஸ் எல்லாம். சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சது. ப்ரோ வந்து எத்தனை பேருக்கு தெரியுமென்று தெரியல, நாங்கள் பாகிஸ்தான் சீரீஸுக்கு பிறகு நானே இப்போ தான் வந்து நேரில் காண்றேன். சரி, ப்ரோட்ட இந்த கடையை பற்றி கேட்போம். நிதான்டா என்ன, இந்த கடை எப்படி நீங்கள் உருவாக்கினீங்க, என்ன ஒரு ஐடியாவில்? நிதான் சொல்கிறது அக்காண்ட பேரோட அப்படி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. யூஸ்வலாக இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னு சொல்லிட்டு 2 பிராண்ட்ஸ். ஒன்று வந்து எங்களோட பிராண்ட். ஓகே. அதில் வந்து ஜெய்ப்பூர் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்மெண்ட்ஸ்னு எடுக்கிறோம். இந்த இருக்கிறதெல்லாம் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் ஜெய்ப்பூரில் இது வர்றது. ஓகே. இது என்ன இஷ்யூன்னா ப்ரோ, இப்போ நார்மலாக அடுத்த துணிக்கு முடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இதெல்லாமே கையாலே அச்சு பண்ணுவாங்க. இதில் அஜ்ரக் ஜெய்ப்பூரில் போய் நீங்கள் பார்க்கலாம். அங்கே போய் கேஷுவலாகவே இதுதான் செய்து கொண்டிருப்பீங்க. கேஷுவலாக அந்த சிட்டியே வந்து ஃபுல்லாக இதாக இருக்குது. பேங்கிள்ஸ் அந்த இதெல்லாமே ஃபுல்லாக அங்கே தான் ஸ்பெஷல். ரைட். ஆமாம், அதுக்கு அது வாஷிங் மெத்தட்லாம் இருக்குது. எப்படி நம்ம வாஷ் பண்ணணும். பியூர் காட்டனில் அந்த ஹேண்ட் பிளாக் பண்ணி அந்த கையாலே பிளாக் பண்ண மனுஷன் நின்று அடிப்பாங்க. ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் வச்சு அடிப்பாங்க. அது வந்து எப்படி வாஷ் பண்ணணும்? வாஷ் பண்ணுறது வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வாஷில் வந்து அந்த கலர் லாக் பண்ணும். ஏன்னா இது நேச்சுரல் டை தானே. இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட். இது இஷ்யூ இல்லை, நம்ம மெஷினில் போட்டு கழுவலாம். இது வந்து கழுவக்கல நம்ம அந்த சால்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஐஸ் வாட்டரில் நார்மலாக சோக் பண்ணணும். அப்படி பண்ணக்குள்ள கொஞ்சம் ப்ளீட் ஆகும், கலர் கொஞ்சம் வெளியாகிட்டு அதுக்கு பிறகு கலர் வந்து ஓகே ஆகிடும். அதுக்கு பிறகு ஓகே. அதுக்கு பிறகு நம்ம வெயில் இல்லாமல் சாயம் போகும் சொல்லுவோம். அது வந்து அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளீட் ஆகும். அந்த ப்ளீடை வந்து லாக் பண்ணிட்டா இது ரைட். ஓகே. மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேர்ள்ஸுக்கு இந்த கேர்ள்ஸ் சாப்டருக்கு வந்து எனக்கே கடை ஆரம்பிச்சது பிறகு எல்லாமே தெரியும். அது சரி ஃபுல்லா. சரி, அப்படியே நாங்க அடுத்து நம்ம பாகிஸ்தான்ல பார்த்தேன். பாகிஸ்தான் காதி அப்படியே கடையில பாப்போம். அப்படியே சுத்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டி பண்ணிக்கனவே ஷார்ட் குர்தா, அது பிறகு கொஞ்சம் லாங் குர்தா, அதுக்கு பிறகு இதெல்லாம் பாகிஸ்தான்ல போறதா இல்ல இந்தியால? இல்ல இது இந்தியன். நான் ஃபர்ஸ்ட் இந்தியன் காட்டுறேன். ஓகே. இது ப்ரோ. அடுத்தது இது வந்து லாங். நான் உங்களுக்கு எடுத்து காட்டினது இந்த மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி கேரளா அங்கே சைடில் வந்து இருக்கும். பார்த்துருப்பீங்க, கேரளா அங்கே ஃபேஷன் பாகிஸ்தான் டிசைனில் வந்துருக்கும். இந்த இது அந்த கட் வந்து கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி இருக்கும். இதில் 10 டிசைன்ஸ் வந்திருக்கு. அது இவ்வளோ தான் இந்தியன். யா. அடுத்து வந்து ஸ்லிப்பர்ஸும் இந்தியன் ஜூட்டிஸ். இதில் வந்து எல்லாமே கையால் பஞ்சாபில் எடுக்குது. இது பியோர் லெதர். அதுக்கு மேலே இந்த மாதிரி வெட்டிங்க்கு டிசைன் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. சிம்பிள் டிசைனுக்கு சும்மா அந்த மாதிரி வெட்டிங்க்கு போடுற மாதிரி கேஷுவலாகவும் அது மாதிரி ஸ்லைடர்ஸ். இந்த பெரும்பாலும் இதெல்லாம் விரும்பி எடுப்பேன் இலங்கையை பொறுத்தவரை உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த ட்ரெடிஷன் தேசின்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியன் கல்ச்சர் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுப்பாங்க. இப்போ இங்கே இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது விருப்பம். இப்போ நம்ம இலங்கையில் அந்த சிங்களாக்கள் அந்த சாரி உடுப்பாங்க தானே, அந்த அப்படி வித்தியாசம். அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறது. அதை தவிர்த்து என்ன உடுப்புகள் இருக்கு? அடுத்தது ப்ரோ இந்த காதித கலெக்ஷன்ஸ் இருக்கு. காதின்னு சொல்றது இது இன்டர்நேஷனல் பிராண்ட். இது வந்து யூகேல வந்து அம்மா அப்பாக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியல. காதி என்ன அது பிராண்ட்? அது ஒரு பிராண்ட், பாகிஸ்தான் ஒரிஜின் பிராண்ட். பாகிஸ்தான்ல, யூஎஸ்ஏல, யூகேல, அதுக்கு பிறகு மலேசியால இருந்துச்சு, இப்போ மூடிட்டாங்க. இந்த மாதிரி 5 நாட்டில். ஸோ அந்த பிராண்டில் அதில் சிங்கிள் குர்தா இந்த மாதிரி குர்தாஸ் எடுக்கிறேன். அது இல்லாமல் 3 பீஸ் இந்த மாதிரி ஃபுல் கிட் ஷல்வார் எல்லாமே வரும். இதில் எம்ப்ராய்டர்ட் இந்த மாதிரி சும்மா. இவங்கள்ட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ப்ரோ, இவங்கள்ட்ட வெட்டிங்க்கு வராது. மேக்ஸிமம் வந்து டே டு டே வேர் அப்படின்னா நம்ம டெய்லி போடுறது, வீட்டில் போட்டுட்டு நிற்கிற மாதிரி. இப்போ வெட்டிங்க்கு பார்க்குறவங்க மோஸ்ட்லி அந்த பாகிஸ்தானில் ரிச் வேர்ஸ் பார்ப்பாங்க. அது வந்து சரியான விலையாக இருக்கும். அப்படின்னா ஃபுல்லாக அந்த கல் பதிச்சு அந்த ஃபுல்லாக அந்த மாதிரி பெரிய விலை வரும் ப்ரோ. அங்கேயே நிறைய பேர் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அந்த இதில். அதை தவிர்த்து வந்து டிசைன்கள் இருக்கு. ரைட். இந்த மாதிரிக்கு இதுதான் காதி உடுப்பா. இதெல்லாம் காதிட
ரைட் ரைட். சுடிதார்ன்றதை அங்கே பாகிஸ்தானில் காதின்னு சொல்லுவாங்க, அப்படியா? தெரியல எனக்கு. இல்லை காதின்னு சொல்கிறது இவங்களோட பிராண்ட் பேர். பிராண்ட் பேர். கூடுதலாக என்ன கையால் செய்கிற வேலைப்பாடு மெட்டீரியல் தான் ப்ரோ ஸ்பெஷல். அந்த மெட்டீரியல் வந்து ஹேண்ட் வூவன், கையாலேயே இவங்க பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல் எக்ஸ்பென்சிவ். மெட்டீரியல் நார்மலாக இவங்க மெட்டீரியல் வாங்கலாம், பட் எக்ஸ்பென்சிவ். ஓகே. நிறைய வாரவங்க துபாய்க்கு போனோம். இப்போ எல்லாரும் பாகிஸ்தான் போனவங்க இல்லையே, துபாயில் இருந்தவங்க இப்போ அம்மாங்களுக்கும் யூகேல இருந்தவங்களும் தெரியும். அந்த மாதிரி அங்கே சைட்லேருந்து வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மோஸ்ட்லி. அது இல்லாமல் பிளாக் பிரிண்ட்டுக்கே பைத்தியமானவங்க இருக்காங்க. இப்போ நம்ம பாய்ஸுக்கு அந்த இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் அஜ்ரக் இருக்குது. இது நான் சொன்னது அஜ்ரக். அதான் மாடல். அஜ்ரக்னு சொல்கிறது இந்த அந்த இதில் பேர், துணிட பேர் அஜ்ரக். கம்டி அஜ்ரக். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வரும். இதுக்கு ஒரு சங்கநேரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ளூ கலரில் வர்றது இண்டிகோ பேர். இப்போ அம்மா சொன்னாங்க தானே அவங்களும் இண்டிகோன்னு சொல்லி. இது இண்டிகோ. இண்டிகோன்றது ப்ளூ கலரில் வரும். இப்போ இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பார்த்துருக்கீங்க, ப்ளூ கலரில் தானே இருக்கும். ப்ளூ வெள்ளையும் அந்த கலருக்கு இண்டிகோன்னு சொல்கிறதுன்னு நினைக்கிறேன், தெரியாது எனக்கு ஷூராக. சரி, இப்படிதான் ப்ரோ இருக்குது. அடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், வெப்சைட்டில் பார்க்கலாம். வெப்சைட் இப்போ கொஞ்சம் உடம்புகள் இருக்குது. இது வந்து குர்தா காதிர குர்தா. இது காதிர குர்தா ப்ரோ ப்ரைஸிங் ரேஞ்சில் வந்து 7,990 ஸ்டார்டிங் ஆகுது. அந்த ரேஞ்சிலேருந்து வரும். யூஸ்வலாக அது பிகேஆர்லேயே அவங்களுக்கு தெரியும், காதி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் நம்மகிட்ட ஷார்ட் குர்தா இந்தியனில் வந்து 2,990 முதல் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே நிப்பாட்டிட்டு இப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் கல் பதிச்ச மாதிரி கொஞ்சம் டிசைனாக, சிம்பிள் டிசைன் இல்லாமல் இந்த மாதிரி டிசைனில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிசைனில். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக பேண்ட்டும் எடுக்கலாம். இது வந்து காதிட பேண்ட். இந்த பிராண்ட் பாகிஸ்தான் தான் அவங்களோட பேண்ட். இது என்ன டொப்புக்கு போடுற மாதிரி? டொப்புக்கு இவங்க இது யூஸ்வலாக இந்த பிராண்டில் ப்ரோ பிரித்து தான் வரும். அப்படின்னா நீங்கள் டாப் மட்டும் வேணால் டாப் எடுக்கலாம், பேண்ட் மட்டும் வேணால் பேண்ட் எடுக்கலாம், ஷோல் மட்டும் வேணால் ஷோல் எடுக்கலாம். அந்த மாதிரி இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை எடுத்துகிட்டு இதை செட் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஓகே. அதுக்கு பிறகு இங்கே இல்லை, இது வந்து பிளாக் பிரிண்ட், ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் இல்லை பேண்ட். இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கையால் அடிப்பாங்க அந்த இதில் பேண்ட் வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட். உங்களை தொடர்பு கொள்றேன்டா அப்படி தொடர்பு கொள்றேன்னா இன்ஸ்டாவில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் இது பண்ணலாம். நம்பர் இருக்குது, நம்பர்லையும் இது பண்ணலாம். அதே மாதிரி வெப்சைட்டும் செய்கிறீங்களா? வெப்சைட் இப்போ இன்னும் லான்ச் இல்லை, இன்னொரு 2 daysல. அதே மாதிரி இப்போ ஃபாரின்ல இருந்து எடுக்கிறேன்டா என்னென்ன உங்களை தொடர்பு கொள்றது? வாட்ஸ்அப் அவங்களுக்கு இல்லை, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அனுப்புறது வந்து அந்த இதில் யூஸ்வலாக. சரி, இந்த கடை இடத்துல இருக்கு கொழும்புல? கொழும்பு 5 நாராயணபேட்டை ஆர்மி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். கூகுளில் சர்ச் பண்ணாலும் மோஸ்ட்லி வரும், பார்க்கலாம். சரி, கட்டாயம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்தால் துபாயில் அதே மாதிரி லண்டனில் இந்த பிராண்டில் இருக்குது. அதே பிராண்ட் இதுகள் வந்து இங்கே நீங்கள் காதியில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்த இன்னொரு ரிக்வஸ்ட், யாராச்சும் பார்க்குறவங்க இருக்காங்கன்னு சொன்னால் கடைக்கு வந்து ஆள் தேவை 2 பேர். லேடிஸ் இருந்தால் நல்லம். ஸோ இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கேன். யாராச்சும் இருந்தால் கொழும்புல இருந்தால் நல்லம், அவுட் சைட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சிவியை சென்ட் பண்ணினா நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்புறம் நம்பரே வந்து நான் போகிறேன், அதுக்கு நீங்கள் அனுப்புறீங்களா அவர் வந்து அவரோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நன்றி ப்ரோ, உங்களோட கடையை வந்து சுற்றி காட்டினதுக்கு. எனக்கே வந்து அம்மாக்களோட வந்த அப்புறம் தான் இந்த கடையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நல்லா இருக்கும். அதான் ஃபஸ்ட் டைம் நானும் பாடுறேன். நிறைய விஷயங்கள் வந்து சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணணும், அந்த கொஞ்சம் வித்தியாசமாக விரும்புகிறாக்கள் வந்து இந்த கடையை வந்து ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். சரி ப்ரோ, சந்தோஷம். நாளை பிறகு சந்திச்சது. பாகிஸ்தான் டூருக்கு அப்புறம் நானே இப்போ தான் சந்திக்கிறேன். எல்லாம் வேலை பிஸின்ட்டு ப்ரோ வந்து ஒரு பக்கத்தால் தெரியும், நாங்களும் ஒரு பக்கத்தால் தெரியும். சரி, நாங்களும் அப்படியே வந்து இதிலேருந்து வெளிக்கிடுவோம். சரி, இப்போ உடுப்பு கடை போயிட்டு எங்கே வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளா ஃபுட், அதாவது வெள்ளவத்தில் இருக்கிற வெள்ளா ஃபுட்டுக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இது தெரிஞ்சிருக்கும், எங்களுடைய சாரலக்காண்ட கடை இருந்த இடம் இப்போ வந்து 2-3 கடைகள் தான் வந்து இருக்குது. இதில் வந்து புட்டு வந்து எங்களுடைய யாழ்ப்பாண முறைப்படியே இருக்கும், அதனால் வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். புட்டு 2 வந்து இதில் வேறு கடை இருக்குது. இந்த கடையில் தான் நேற்றும் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ட நாங்கள். சரி, இப்போ சாப்பாடு புட்டு, அதே மாதிரி சம்பல், உருளைக்கிழங்கு, கல்யாணிக்கு வந்து இறால் கறி, எனக்கு வந்து மட்டன். இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு கத்திரிக்காய் கறி எல்லாம் இருக்குது. நேற்று வந்து சாப்பிட்டது என்ன சாப்பிட்டாங்க, வெந்தய கறி எல்லாம் வந்து சாப்பிட்டு நாங்கள். இப்போ கஜாலினி என்றாலும் உங்களுக்காக இன்றைக்கு எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும். இப்போ இறால் குழம்பை விடுவோம், கணக்கு இறால் போட்டு வைக்கணும், பரவாயில்ல. நேற்று உருளைக்கிழங்கு பொரியல், நல்லா இருக்கு. புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கொழும்பில் வந்து கடை வேறு கடை சாப்பிடுறது ஒரு வீட்டு சாப்பாட்டுன்ற ஃபீல் இருக்குது, நல்லா இருக்குது. வந்தால்
வெள்ளா என்ன வெள்ளா புட்டு வந்து சாப்பிட்டோம். சரி இப்போ சாப்பிட்டுட்டோம். உண்மையில வந்து சாப்பாடு நல்லா இருந்தது. புட்டு வந்து 380 ரூபா. அதே மாதிரி ஒவ்வொரு விலைகளும் வந்து என்ன குழம்பை பொறுத்த மட்டும் எங்கள்கிட்ட சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கொள்கிறேன். அதோட இந்த வீடியோ வந்து பிடிக்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்காருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.